கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்ம நடுவுல வந்து ஆண்டவருடைய வார்த்தைய பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறது பாஸ்டர் ஆண்டனி சிலுவை. பாஸ்டர் ஆண்டனி சிலுவை திருச்செந்தூர் தாலுகால முதலூர்ங்கிற சின்ன கிராமம். முதல் கிராமம் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் குடியிருந்த கிராமம். அதிலிருந்து ஒரு மனிதர் தமிழ்நாட்டுல வறண்ட பகுதி, வறட்சியான பகுதின்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற தாராபுரம் பகுதியில இந்த நாள்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பாஸ்டர் சிலுவையா ஆண்டவர் அழைக்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல உன்னை நான் கொண்டு போறேன், அந்த இடத்துல உன்னை பயன்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் மகனை அந்த இடத்துல கொண்டு வந்தார். ஒருத்தர் கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லை. ஆனா கர்த்தர் வாக்கு பண்ணதுதான் அந்த இடத்துல மகிமையான திருச்சபை உண்டு, வல்லமையான ஆராதனைகள் உண்டு, அநேக ஜனங்கள் கூடி ஆராதித்து ஆண்டவருக்குள்ள மகிழக்கூடிய கிருபைய இந்த நாள்ல மகன் மூலமா தாராபுரம் பகுதியில ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த தாராபுரத்துக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. வந்து ஊழியம் செய்த நாட்கள்ல இன்னைக்கும் ஒரு சர்ச் இருக்குது, கெல்லிஸ் சர்ச்சுன்னு சொல்லி. அதன் உள்ள கடந்து செல்கின்ற பொழுது ஒரு அருமையான டூம் ஒன்ற இன்னைக்கும் நம்ம பார்க்க முடியும். நல்ல அழகான சர்ச். ஆனா அந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது இந்த கெல்லிசையர் இந்த சர்ச்சை கட்டி இந்த டூமை ஃபார்ம் பண்ணும்போது அந்த டூம் நிக்கல, கீழே விழுந்துருச்சுது. கண்ணீரோடு பாரத்தோடு உபவாசத்தோடு ஜெபம் பண்ணி அடுத்த நாள் வேலையை தொடங்கினாங்க. ஆண்டவருடைய கிருபையில அன்னைக்கு போட்ட டூம் இன்னை வரைக்கும் மகிமையா சாட்சியா நிற்குது. அப்படிப்பட்ட மகிமையான வல்லமையான ஊழியர்கள் ஊழியம் செய்த இடம். இங்க ஆஸ்பத்திரி உண்டு, ஆனா இன்னைக்கு செயலற்ற நிலைமை. ஸ்கூல் உண்டு, எல்லாமே செயலற்ற நிலைமையில நிற்குது. ஆனா அந்த இடத்துலதான் பாஸ்டர் சிலுவைய கர்த்தர் வைத்திருக்கிறார். மகிமையான காரியங்கள் அந்த பகுதியில நடக்கணும். அதுக்காக நாம ஜெபிப்போம். பாஸ்டர் சிலுவையின் மூலமா ஏத் அப்போஸ்டலிக் மிஷன்னு சொல்லி அந்த இடத்துல ஊழியம் நடைபெற்று கொண்டே இருக்குது. ஊழியர்களை உருவாக்குவதில், ஊழியங்களை சிறப்பாக செயல்படுவதில் தரிசனத்தோடு வட இந்தியாவிலும் ஆண்டவருடைய நாமம் மையப்படணும்னு சொல்லி ஓடுகின்ற நல்ல ஒரு அருமையான பாஸ்டர் இன்னைக்கு நம்ம நடுவுல இருக்காங்க. இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைய நம்மோடு பகிர்ந்து கொள்வேன். பாஸ்டர், நீங்க பொறுப்படுத்துங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நன்றி அண்ணே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். என்னை அன்போடு அழைத்த அண்ணன் எபனேசர் அவர்களுக்கும் ஜெம்ஸ் ஊழியங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தில் போட்ட ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்று கேட்டால், என்னுடைய செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். செய்திக்கு தலைப்பு, துதிக்கப்படுவதற்கு காரணமாய் இருக்கிறோமா, தூஷிக்கப்படுவதற்கு காரணமாய் இருக்கிறோமா? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அநேக ஊழியங்கள் மூலமாக, அநேக ஊழியக்காரர்கள் மூலமாக ஒரு பக்கம் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் மூலமாக, அநேக ஊழியங்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாழ்கிறது கடைசி காலத்தில். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 52வது அதிகாரத்துல கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? எப்படி? இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள், அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள், நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இந்த வசனத்தை கொஞ்சம் இந்த காலத்துக்கும் நம்மளால பொருத்தி பார்க்க முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மை ஆளுகிறவர்கள் நம்மை கொஞ்சம் அலறத்தான் பண்ணுகிறார்கள். அப்படித்தானே இன்னைக்கு அநேக இடங்கள்ல சில சட்டங்கள் போட்டதுனால, சில காரியங்கள் நடக்கிறதுனால ஒரு பக்கம் தேவனுடைய ஜனங்கள் அலறுகிறார்கள். இன்னொரு பக்கம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அதைத்தான் அவர் இங்க சொல்றாரு. அது இன்னும் ரொம்ப சொன்னா நேரம் ஆயிரும். நான் லைட்டா மட்டும் சொல்றேன். எப்படி இப்பொழுது எனக்கு இங்க என்ன இருக்கிறது, வார்த்தையை பாருங்க. இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது, என் ஜனங்கள் விருதாவாக கொண்டு போகப்பட்டார்கள். நீங்க அதுக்கு மேலேயும் சில வார்த்தை இருக்கு, அதுக்கு பின்னாலேயும் சில வார்த்தை இருக்கு. அதை நீங்கள் கொஞ்சம் படித்து அறிந்து கொள்ளுங்கள். நான் சில முக்கியமான காரியத்தை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மெய்யாகவே தேவன் நம்மோடு பேசுவாராக. நாம் நம்மை கொஞ்சம் நிதானித்து பார்த்து இன்னும் ஒரு விசை ஆண்டவர் அண்டை நெருங்கி சேர்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏன்னா தேவன் சொல்கிற வார்த்தை மிக வேதனையா இருக்கிறது. இப்பொழுது எனக்கு இங்க என்ன இருக்கிறது அப்படிங்கிறாரு. தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு விளங்கும். அப்படி சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்றாரு, அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள், நித்தம் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவுல, இன்றைக்கு இருக்கிற பல காரியங்கள் மூலமாக ஊழியக்காரர்கள் செய்கிற, கிறிஸ்தவர்கள் செய்கிற சில செயல்கள் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதாக இருக்கிறது. அதாவது இப்படி சொல்ல வேண்டும், தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு தேவனுடைய ஜனங்களே காரணமாய் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் தூஷிக்கப்படுவதற்கு காரணமாயிருக்கு, இன்னொரு கூட்டம் தேவன் துதிக்கப்படுவதற்கு காரணமாயிருக்கு. இப்ப நாம் இந்த ரெண்டு கூட்டத்துல எந்த கூட்டத்துல இருக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நம்மள நிதானிச்சு பார்ப்போம். நீங்கள் உண்மையாகவே பாக்கியவான்கள். இப்படி ஒரு கூடுகையை ஒழுங்கு செய்து நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். ஜெபிப்பது மிக மிக நல்லது. ஏன்னா தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். செம்மையானவருடைய ஜெபமோ அவருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய முன்னோடியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழுதும் ஜெபித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதிகாலையில் அதிக இருட்டோடு எழுந்து வனாந்தரத்தில் போய் அவர் ஜெபித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப வீரர். அவரை பின்பற்றுகிற நாமும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் நம்மை குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள்னு போட்டிருக்கு. நம்மை குறித்து எப்படி எச்சரிக்கையா இருக்கணும்? தேவனை மற்றவர்கள் துதிப்பதற்கு நான் காரணமாக இருக்கிறேனா, இல்லை தேவனை மற்றவர்கள் தூஷிப்பதற்கு நான் காரணமாக இருக்கிறேனா? இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நம்ம எல்லாரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரணமாய் இருந்தாராம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அப்ப இயேசு கிறிஸ்து, இன்னைக்கு லெந்து காலத்துல நிறைய தியானங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, அடுத்த வார்த்தை தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற, யாருக்கு? எந்த மனிதன் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறானோ அந்த மனிதன் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரணமானார். அப்ப இயேசு எதற்கு காரணமானார்? அவருக்கு கீழ்ப்படுகிற அனைவரும், அது யாராயிருந்தாலும், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், படித்தவராய் இருந்தாலும், படிக்காதவராய் இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், பணக்காரராய் இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவானையானால் அந்த மனிதன் நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நித்திய ரட்சிப்புக்காக தானே நம்ம எல்லாரும் பிரயாசப்படுறோம். நம்ம யாரும் இம்மைக்காக ஆண்டவரை பின்பற்றல, நம்ம எல்லாரும் மறுமைக்காக தான் ஆண்டவர் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்ப நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு இயேசு காரணனாரார். அவர் எதுக்கு காரணமா இருக்கிறாரு? நம்ம எல்லாரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரணமானார். இதே வார்த்தை நீங்க எபேசியருக்கு வந்தீங்கன்னா அங்க அவரு சொல்லுவாரு, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி அப்படின்னு போட்டிருக்கோம். அப்ப இயேசு கிறிஸ்து நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு காரணமா இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நமக்கும் தேவனுக்கும் சமாதானம் உண்டாக அவர் காரணராய் இருக்கிறார். நீங்கள் தயவு செய்து எபேசியரை வாசித்து பார்த்தால் ரொம்ப அழகா இருக்கும் அந்த வார்த்தை. அதுல சொல்லும் பொழுது, நம் இருதரத்தாரையும் ஒன்றாக்கி இப்படி நமக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை உண்டாக்கின்னு போட்டிருக்கோம்.
பகையாய் நின்ற நடுச்சுவரை தகர்த்து என்று எழுதப்பட்டிருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு நமக்கும் தேவனுக்கும் என்ன உண்டாயிற்று என்றால் சமாதானம் உண்டாயிற்று. கொலோசியர்ல படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கும், துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாய் இருந்த அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம எல்லாரும் ஒரு காலத்தில் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். ஆனா இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கும் சமாதானம். நாம் ஆண்டவரை அப்பா என்று அழைக்கிற உரிமையை பெற்றிருக்கிறோம். இந்த உரிமையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாம் பிதாவை அப்பா என்று அழைப்பதற்கும் பிதாவுக்கும் நமக்கு நல்ல உறவு உண்டாவதற்கும் அவர் காரணராயிருக்கிறார். இப்போ அந்த கேள்வியை அப்படியே நம் மீது வைத்து பார்ப்போம். நாம் எதற்கு காரணராக இருக்கிறோம்? இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்கன்னு சொன்னாரு, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்கன்னு சொன்னாரு. நம்மை பற்றி ஏராளமான காரியங்களை சொல்லி இருக்கிறார். இப்போ நாம் நம்மை கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இன்றைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவுல, யூடியூப் சேனல்ல, இன்றைக்கு இருக்கிற டிவியில வர்ற ப்ரோக்ராம்ல, இன்றைக்கு இருக்கிற சில திருச்சபைகள் நடக்கிற ஆராதனைகளை பார்க்கும் பொழுது, அந்த ஆராதனையின் மூலமாக, அங்க நடக்கிற ப்ரோக்ராம் மூலமாக கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதற்கு பதிலாக கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. தேவனுடைய அங்கலாய்ப்பை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்ப கொஞ்சம் யோசிப்போம். முதலாவது, துதிக்கப்பட நம்ம காரணமா இருக்கிறோமா? என்ன செய்தா மற்றவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள்? இரண்டாவது, எப்பொழுது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நாம் காரணராகி விடுகிறோம்? கொஞ்சம் தியானிப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை பொறாமையினால சில பேர் தூஷிப்பாங்க. நான் அதுக்குள்ள போல. ஏன்னா பவுலுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கூட்டத்தில் அமளி உண்டாகி சிலர் தூஷித்துன்னு போட்டிருக்கோம். அது பரவாயில்ல. பொறாமையினால தூஷிப்பாங்க, அதுக்குள்ள வேண்டாம். ஆனா உண்மையாகவே நம்முடைய செயல்பாடுகளின் நிமித்தம் ஒருபோதும் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்டு விடக்கூடாது. அப்படி கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நீங்களோ நானோ காரணமா இருந்து விடக்கூடாது. அதைத்தான் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள மிக எளிமையா நான் வேகமாய் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தருடைய நாமம் துதிக்கப்பட காரணம் என்ன? துதிக்கப்படுவதற்கு நீங்க காரணமா இருக்கீங்களா? இல்ல நான் காரணமா இருக்கிறேனா? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். இப்போ வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல 46ல இருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினாலே இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்திற்கு போகிறோம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். அடுத்த வார்த்தை, புறஜாதியார் அதை கேட்டு, யார் அதை கேட்டாங்க? புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு, கர்த்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிட்டு. தயவு செய்து தொடர்ந்து நீங்க கொஞ்சம் அதை படிச்சு பாருங்க. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இதுவரைக்கும் யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தவர். யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கித்துக் கொண்டிருந்த பவுல் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, நாங்க இனிமே புறஜாதிகள் கிட்ட போறோம். இதுக்கு முன்னால நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூதர்களுக்கு ஒரு ஜபாலயம் இருக்கும். அந்த ஜபாலயத்துல ஒரு பிரசங்கம் பண்ணுவாரு. புறஜாதிகள்லாம் வெளியிருந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. யூதர்கள் உள்ள இருந்து கேட்பாங்க, புறஜாதிகள் வெளியிருந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கேயும் நான் ஏற்கனவே சொன்னது போல பொறாமையினால தூஷிப்பாங்க. யூதர்கள் பவுல் சொன்னதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்பதான் பவுல் சொல்லுவாரு, இது முதல் நாங்க எங்க போறோம்? புறஜாதிகளுக்கு போறோம் அப்படின்னு சொன்ன உடனே புறஜாதிகளுக்குள்ள பெரிய சந்தோஷம். ஏன் தெரியுமா? அவங்க ஒரு வசனம் சொன்னாங்க.
என்ன சொன்னாங்க? ஒரு வசனம் சொல்றாங்க. எப்படி? நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். அடுத்த வார்த்தை தான் போட்டிருக்கு. புறஜாதியார் அதை கேட்டு. எதை கேட்டு? புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், புறஜாதிகளும் ரட்சிக்கப்படணுங்கிறது தேவனுடைய ஆதீனத்துல இருக்கு, தேவனுடைய சத்தியத்துல இருக்குங்கிற அந்த செய்திய கேட்ட உடனே புறஜாதிகள் சந்தோஷப்பட்டாங்கன்னு போட்டிருக்கு. அவங்க சந்தோஷப்பட்டு சும்மாவா இருந்திருப்பாங்க? என்ன பண்ணிருப்பாங்க? கொஞ்சம் யோசிங்கன்னா, பவுல் உங்க வீட்டுக்கு வராரு, பவுல் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வராருன்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அவங்க எவ்வளவு ஆண்டவருக்கு அவங்க ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப முதல் காரியம் என்ன தெரியுமா? எப்போ ஜனங்கள் கர்த்தரை துதிக்கிறாங்கன்னா, அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்படும் பொழுது அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நான் இப்படி சொல்றேன். புறஜாதிகள் கர்த்தரை துதிப்பதற்கு பவுலும் பர்னபாவும் காரணமா இருந்தார்கள். காரணம், அவர்கள் புறஜாதிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தார்கள். நான் இப்படி சொல்றேன், நீங்கள் தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை பிறருக்கு அறிவிப்பீர்களே ஆனால் அவர்கள் கர்த்தரை துதிப்பதற்கு நீங்கள் காரணமா இருப்பீர்கள். வேதத்தில் ஏராளமான சாட்சிகள் உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலும் ஏராளமான சாட்சிகள் உண்டு. ஏனென்று சொன்னால், யாரோ ஒருத்தங்க சொன்னது. நான் ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். மதுரையில எங்களுடைய சொந்தக்கார பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த காரணத்துக்காக நான் அதை சொல்றேன். அவன் வந்து பிளாஸ்டிக் கம்பெனி வச்சு, குடம் தயாரிக்கிற கம்பெனி வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துகிட்டு இருந்தாப்புல. அவனோடு கூட இன்னொருத்தர் பார்ட்னரா இருந்தாப்புல. இப்ப நல்ல தொழில் போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும்போது அந்த பார்ட்னர் வந்து ஓப்பனாவே சொல்றேன், இன்னொரு சமுதாயத்தை சார்ந்தவர். அவங்க குரூப் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவனுடைய கழுத்துல இவனை கடத்திட்டு போய் கழுத்துல கத்தி வச்சு அவனை மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க. எல்லாத்தையும் இழந்துட்டான். வாலிப வயசுல நல்ல நல்ல லெவலுக்கு வந்த பையன் எல்லாத்தையும் இழந்துட்டாப்புல. எல்லாத்தையும் இழந்துட்டு வேற வழி இல்ல, இனிமே செத்து போயிடலான்னு சொல்லி எங்க போறாப்புல? வைகை அணை அந்த டேமுக்கு போய் சாகிறதுக்காக, அந்த டேம்ல விழுந்து சாகிறதுக்காக அவன் போய் அந்த பார்க்ல உட்கார்ந்து இருக்காப்புல. அப்ப உட்கார்ந்து இருக்கும்போது கசைக்கு போட்ட ஒரு பேப்பர் அவன் காலுக்குள்ள கிடந்திருக்கு. அப்போ அப்படியே எடுத்து பார்த்தா அது ஒரு டிராக்ஸ். அதை பார்க்கும்போது, நீ ஏன் மரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. யோசிச்சு பாருங்க. அந்த வார்த்தையை படிச்ச உடனே, ஏன்னா சாக வந்திருக்கான், தற்கொலை பண்ண வந்திருக்கான். வைகை அணையில விழுந்து செத்து போயிடணும். ஏன்னா எல்லாத்தையும் அடித்து, நம்பின நண்பனே எல்லாவற்றையும் அடித்து பிடுங்கி விட்டான். கழுத்துல கத்தி வச்சு எல்லாத்தையும் எழுதி வாங்கியாச்சு. வைகை டேம்ல விழுந்து சாகிறதுக்கு வந்தவன் அந்த பேப்பரை எடுத்து படிக்கும்போது, நீ ஏன் சாக வேண்டும் என்கிற அந்த வார்த்தை அவனை தொட்டது. இன்றைக்கு அவன் ஊழியக்காரனா இருக்காப்ல. அவன் சொல்றதுக்கு மன்னிக்கணும், என்னுடைய ஸ்டேஜ் அப்படி பழகிட்டு பேசி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருக்காப்ல. அப்ப என்னன்னா, யாரோ கொடுத்த ஒரு டிராக்ஸ், ஆனா அதுக்குள்ள இருந்த ஒரு கர்த்தருடைய வார்த்தை. இந்த மனுஷன் சொல்ல போனா எங்க சொந்தக்கார பையன் ரட்சிக்கப்படுறதுக்கு அந்த வார்த்தை காரணமா இருந்துச்சு. அவங்க யாருன்னே தெரியாது, ஆனால் தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ள போச்சு. இது மாதிரி நம்ம நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும், நமக்கு அதுக்கு நேரம் போதாது. எத்தனையோ பேர் அநேகர் சுவிசேஷத்தை அறிவதற்கு காரணமா இருந்திருக்கிறார்கள். வேணா நான் இப்ப கொஞ்சம் சொல்றேன். அருமையான அண்ணன் கூட நான் பிறந்த ஊரை பற்றி சொன்னாங்க. முதலூர் என்கிற கிராமம். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதலூர்ல இருந்து ஆண்டவருடைய கிருபையினால நிறைய ஊழியக்காரங்க எழுப்பியிருக்காங்க. அதுல நானும் ஒருவன். யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஆரம்ப நாட்கள்ல அந்த முதலூரை உருவாக்குவதற்கு மிகவும் பிரயாசப்பட்டவர் யாருன்னா சின்னமுத்து என்கிற ஒருவர். அவருடைய பெயர் தாவீது சுந்தரானந்தம் என்று பின்பு பெயர் வைக்கப்பட்டது. அவர்தான் முதல் இரத்த சாட்சியாக அங்க மரித்தவர். அவரை விஷம் வச்சு கொன்னுட்டாங்க. இப்ப நான் அதை இப்படி கூட சொல்லட்டுமா, அந்த முதலூர்ல போட்ட அந்த விதையில இருந்து வந்தவன் தான் நானும் ஒருத்தன். நான் இப்படி சொல்றேன், இன்றைக்கு நானும் ஒரு ஊழியக்காரன் ஆகிறதுக்கு, இல்லைன்னா என்னுடைய குடும்பம் கிறிஸ்துவை அறிந்து கொண்டதற்கு அந்த சின்னமுத்து ஒரு காரணம். அதே போல அண்ணன் தாராபுரத்தை பத்தி சொன்னாங்க. எல்லீஸ்வரங்க வந்திருக்காங்க. இங்க இருக்கிற அநேகர் கிறிஸ்தவங்களா இருக்காங்க. அப்படி கிறிஸ்துவை அறிவதற்கு எல்லீஸ்வர ஒரு காரணம். ஐயா,
வெளிநாடுகள்ல இருந்து பல மிஷினரிகள் நம்முடைய தேசத்திற்கு வந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படி உட்கார்ந்து பேசுறோமே, அதற்கு அவர்கள் காரணம். இன்றைக்கு அநேகர் கர்த்தரை துதிக்கிறோமே, அதற்கு அங்க வந்த மிஷினரிகள் காரணம். பாஷை தெரியாது, கிளைமேட் ஒத்துக்காது, சாப்பாடு ஒத்து போகாது, எதுவுமே இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தங்கள் ஜீவனை பணைய வைத்து வந்து இங்கு சத்தியத்தை அறிவித்தார்களே. இன்றைக்கு நாம் துதிப்பதற்கு அவர்கள் காரணம். நாம் துதிப்பதற்கு அவர்கள் காரணமா இருக்கிறார்கள். மற்றவர்கள் கர்த்தரை துதிப்பதற்கு நீங்க காரணமா இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிங்க. முதலாவது, நீங்கள் ஆண்டவரை அறிவிக்கும் பொழுது அது நிமித்தம் அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். அது நிமித்தம் அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். அப்பொழுது அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு நீங்கள் காரணமா இருப்பீங்க. முதல் காரியம், ஒரு மனிதன் ஆண்டவரை துதிப்பதற்கு நீங்க காரணமாகணும் அப்படின்னா, அந்த மனுஷனுக்கு நீங்க ஜீவனுள்ள தேவனாகிய ஒன்றான மெய் தெய்வமாகிய நம்முடைய ஆண்டவரை அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, கேள்விப்படாதவன் எப்படி விசுவாசிப்பான்? கேள்விப்படாம என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. கேள்விப்பட்டாதான் விசுவாசிக்க முடியும். எப்படி கேள்விப்படுவாங்க? பைபிள் சொல்லுது, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பான்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? ஏன்னா விசுவாசம் எப்படி வரும்னா கேள்வியினாலதான் வரும். அப்ப நாம் சொல்லும் பொழுதுதான் அவங்க கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு கர்த்தரை துதிக்கிறார்கள். ஏராளமான சாட்சிகள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையும் ஒரு சாட்சி, நமக்கு முன்பு வாழ்ந்த மிஷனரிகளுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி. முதல் காரியம், கிறிஸ்துவை அறிவிப்பதினால் மற்றவர்கள் தேவனை துதிப்பதற்கு நாம் காரணமாகிறோம். இரண்டாவது காரியம், நீங்க பாத்தீங்கன்னா அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாங்க. நமக்கு தெரிஞ்ச நிகழ்வு தானே. அப்ப கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரம் 6ல இருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். கொஞ்சம் கீழே படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் ஜனங்கள்லாம் துதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இப்போ அதுக்குள்ள போக வேண்டாம். அப்ப ஒரு விஷயம், அடுத்த விஷயம், மற்றவர்கள் தேவனை துதிப்பதற்கு நாம் காரணம் ஆகணும் அப்படின்னா, நான் ரொம்ப எளிமையா ஷார்ட்டா சொல்றேன், உங்கள் மூலமா கர்த்தருடைய கிரியை வெளிப்படணும். உங்க மூலமா என்ன செய்யணும்? கர்த்தருடைய கிரியை உங்க மூலமா வெளிப்படணும். ஏன்னா பேதுருவும் யோவானும் அங்க வர்றாங்க. அவங்க சொல்றாங்க, என்கிட்ட வெள்ளி இல்ல, என்கிட்ட பொண்ணு இல்ல, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னவனே அவன் எழுந்துட்டான். குதிக்க ஆரம்பிச்சுட்டான். குதிக்க மட்டும் ஆரம்பிக்கல, துதிக்கவும் ஆரம்பிச்சுட்டான். அப்ப நான் இப்படி சொல்றேன், இந்த முடவன் கர்த்தரை துதிப்பதற்கு யாரு காரணம்? பேதுருவும் யோவானும் காரணம். சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் ஓடி வந்தாங்க, அவர்களும் கர்த்தரை துதிச்சாங்க. யாரு காரணம்? பேதுருவும் யோவானும் காரணம். நீங்க கர்த்தரை துதிக்கிறதுக்கு காரணமா இருக்கீங்களா? கர்த்தரை துதிக்கிறதுக்கு நீங்க காரணமா இருக்கணும்னா உங்க மூலம் கர்த்தருடைய கிரியை வெளிப்படணும். நான் இது ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். அருமையான அண்ணன் சொன்னது போல, நான் இருக்கிற ஊர் நான் இருக்கிற ஏரியா தாராபுரத்துல, நான் கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கிறேன். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மத்தியில தான் நான் ஊழியம் செய்றேன். எங்க திருச்சபைக்கு வருகிற எல்லாருமே முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, ஒருவேளை கிறிஸ்துவ பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனா கிறிஸ்துவை வணங்காத கிறிஸ்தவர்கள் அல்லாத ஒரு ஊர்ல தான் நான் இருக்கிறேன். நான் ஒரு ஏரியாவில் இருக்கிறேன். அங்க எப்படி இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்தாங்க, ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். நான் இந்த ஊருக்கு வரும்போது எனக்கு 21 வயசு, ஒல்லியா இருப்பேன். என்ன சொல்றது, ரொம்ப ஒல்லியா இருப்பேன், சின்ன பையனா இருப்பேன். நானும் என் கூட இன்னொரு பையனும் தான் இந்த ஊருக்கு வந்தோம். இந்த ஊர்ல யாருமே எங்களை கண்டுகிடல. சரியா? அப்போ ஆதி காலத்துல எப்பவோ கிறிஸ்துவ கேள்விப்பட்ட ஒருத்தங்க அவங்க வீட்டுல அவங்க குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படின்னு சொல்லி எங்களை ஜெபம் பண்றது கூப்பிட்டுருக்காங்க. நானும் என் கூட இன்னொரு பையனும் 2 பேரும் போயிருக்கோம். அப்போ நான் தான் பாட்டு படிச்சு, நான் தான் எல்லாத்தையும் ஊழியத்தை நடத்துறேன். அப்படி பாட்டு படிச்சு ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்த 2 பேரு பேய் பிடிச்சு கிடந்து ஆடுது. பயங்கரமான ஆட்டம்.
பேய் ஆடி ஒரு பேயின்னா உளி விட்டுட்டு, எங்க ஊர் பாசல சொன்ன ஊழ விட்டுட்டு ரோட்ல ஓடுது, தெருவுக்குள்ள ஓடுது. தெருவுல ஓடின உடனே தெருவே கூடிட்டு. ஒரு பேய் பிடிச்சாமா உள்ள கிடக்கு, இன்னொரு பேய் பிடிச்சாமா வெளியே கிடக்கு. வெளியே கிடந்து கத்துது, ஆடுது. உடனே எல்லாரும் கூடிட்டாங்க. ஆண்டவருடைய கிருபையினால நான் வெளியே போறேன், ஜெபம் பண்றேன். அந்த பேய் ரோட்ல நடக்குது, ஆடி டொம்முன்னு கீழே விழுந்துச்சு பாருங்க. அன்னைக்கு தாங்க அந்த ஊரு எங்களை திரும்பி பார்த்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? வரிசையா வருது. தர்காவுல கட்டி வச்சது, அங்க இருந்தது, இங்க இருந்தது எல்லாம் வருது. நான் ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையா சொல்றேன். ஒரு வீட்டுல 7 பேருக்கு பேய்ங்க. ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா பேயாடுது, அந்த அம்மாவுடைய பையன் பேயாடுறாப்புல, பையனுடைய மனைவி பேயாடுது, பையனுடைய மகன் பேயாடுறான், பையனுடைய மகா பேயாடுது, அந்த அம்மாவுடைய பொண்ணு பேயாடுது, மருமகன் பேயாடுற. 7 பேர் பேயாடினாங்க. ஆனா ஆண்டோடைய பெரிய கிருபை என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்களை விடுவித்தார். அவர்கள் இன்றைக்கு கர்த்தரை துதித்து திருச்சபைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இப்படிதாங்க எங்க சர்ச்சுக்கு ஆட்கள் வர ஆரம்பிச்சாங்க. நான் இப்படி சொல்லட்டுமா? இந்த வனாந்தரமான இடத்துல, கிறிஸ்துவை அறியாத இடத்துல இன்னைக்கு ஒரு சின்ன கூட்டம் கர்த்தரை துதிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒருவேளை நான் முதலூர்ல இருந்து இங்க வந்திருக்கலாம். நான் ஒரு காரணம். இன்னொன்னு என்ன தெரியுமா? கர்த்தர் கிரியை செஞ்சார். நான் அதனாலதான் சொல்றேன், உங்க மூலம் கர்த்தருடைய கிரியை வெளிப்படணும். எந்த இடத்துல கர்த்தருடைய கிரியை வெளிப்படுதோ அந்த இடத்துல ஜனங்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் இப்படி சொல்றேன், இன்னைக்கு இங்க திருச்சபை இருக்கு. இன்னைக்கு ஒரு திருச்சபை கட்டப்பட்டு இன்னைக்கு புறஜாதிகளா இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்ட ஜனம் கர்த்தரை துதிக்குது. காவடி எடுத்துட்டு போன கூட்டம், தீச்சட்டி எடுத்துட்டு போன கூட்டம், பல மந்திரவாதிகளை தேடி போய் எங்க கேரளாவுக்கு எல்லாம் போயிருக்காங்களாம். அங்கெல்லாம் போயிட்டு இருந்த கூட்டம் இன்னைக்கு இங்க வந்து இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வம் சொல்லி கர்த்தரை பாடி துதிக்கிறாங்க. ஒரு பக்கம் நான் ஒரு காரணம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் சொல்றேன், தேவனுடைய கிரியை. அன்றைக்கு கிரியை செஞ்ச கர்த்தர் இன்னைக்கும் கிரியை செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட நான் ஒரு இடத்துல போய் பேய் ஓட்டிட்டு தான் வந்திருக்கேன். இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் ஒரு இடத்துல இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு, பேய் பிடிச்ச ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ணி பேய் விரட்டிட்டு தான் வந்திருக்கேன். ஆண்டவருடைய கிருபையினால இங்க நடக்கிறதெல்லாம் அதுதான். ஏன் சொல்றேன் தெரியுமா? கர்த்தருடைய கிரியை வெளிப்படணும் உங்க மூலம். பேதுரு மூலமா, யாக்கோபு, யோவான் மூலமா கர்த்தருடைய கிரியை வெளிப்பட்டுச்சு. கர்த்தருடைய கிரியை வெளிப்பட்ட பொழுது எல்லாரும் கர்த்தரை துதித்தார்கள். இப்ப சொல்லுங்க, அந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை துதிப்பதற்கு பேதுருவும் யோவானும் காரணமா இருந்தாங்க. அப்போ துதிக்கப்படுவதற்கு நம்ம காரணமா இருக்கிறோமா? தூஷிக்கப்படுவதற்கு காரணமா இருக்கிறோமா? துதிக்கப்படுவதற்கு காரணமா இருக்கணும்னா நாம் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். 2வது, நாம் துதிக்கப்படுவதற்கு காரணமா இருக்கணும்னா நம்ம மூலம் கர்த்தர் வெளிப்படணும். அதைத்தாங்க சீஷர்கள் எல்லாம் கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? உம்முடைய ஊழியக்காரர்கள் முழு இருதயத்தோடும் தைரியத்தோடும் உம்முடைய வசனத்தை பிரசங்கிப்பதற்கு அற்புத அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தணும் கேட்டாங்களா இல்லையா? உமது கரத்தை நீட்டி அற்புத அடையாளங்களை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களா இல்லையா? அப்போ கர்த்தருடைய கிரியை வெளிப்பட்டால் நாம் அநேகர் கர்த்தரை துதிப்பதற்கு காரணமாகும். 3வது ஒரு காரியம் சொல்றேன், முக்கியமான ஒரு காரியம். பவுல் அந்த வார்த்தையை சொல்றாரு, வாசிக்கிற பாருங்க. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல மிக அழகா அந்த வார்த்தையை சொல்றாரு. அவர் மட்டுமல்ல, அநேகர் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பாங்களாம். எப்போ? படிக்கலாமா? 2 கொரிந்தியர் 9, 10, 11, 12 வாசிக்கிறேன். கொஞ்சம் வேகமா படிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9, 10ல இருந்து. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால், கவனிக்கணும், எப்படி? தேவனுக்கு எங்களால். ஊழியக்கார் பேசுறாரு, பவுல் எழுதுறாரு, தேவனுக்கு எங்களால். எப்படி? தேவனுக்கு எங்களால் சோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவா இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினால் சம்பூர்ண பலன் உள்ளதாய் இருக்கும். அப்ப அநேகர் தேவனை என்ன பண்ணுவாங்களா? ஸ்தோத்தரிப்பாங்களா? எதனால? பரிசுத்தவான்களுடைய குறைவை நிறைவாக்கும் பொழுது. நல்லா கவனிங்க, ஊழியத்துல இன்னொன்று இருக்குங்க, பரிசுத்தவான்களுடைய குறைவை நிறைவாக்கணும். நம்ம எல்லாம் பழைய ஏற்பாட்டுல இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டு இருப்போம். எந்த வசனம்?
சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுறவங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. உண்மைதான். அதே போல எபிரேயர் 11க்கு நீங்க வந்தீங்கன்னா விசுவாச பட்டியல்ல போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? அவர்கள் விசுவாசத்தினாலே குறைவையும் உபத்திரவத்தையும் அனுபவித்தார்கள்னு போட்டிருக்கோம். பரிசுத்தவான்களுக்கும் என்ன உண்டுன்னா குறைவு உண்டு. பரிசுத்தவான்களுடைய குறைவை நிறைவாக்கும் பொழுது அந்த பரிசுத்தவான்கள் கர்த்தரை என்ன பண்ணுவாங்களா? ஸ்தோத்தரிப்பாங்களாம். அவர் சொல்ற வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவா இருக்குமா? அப்ப எது பரிசுத்தவான்களால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவா இருக்கு? பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்வது. நான் கொஞ்சம் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு தெரியும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள்ல கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்கு வந்த, கிறிஸ்தவ ஊழியங்களுக்கு வந்த அநேக ஃபண்ட் வந்து நின்றுச்சு. அநேக ஃபண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஹோம் எல்லாம் மூடி இருக்காங்க. தாராபுரத்திலேயே ஒரு சில ஹோம் எல்லாம் மூடி இருக்கு ஃபண்ட் வராதனால. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல திருப்பூர்ல இருந்த ஒரு சில ஹோம் மூடப்பட்டுருச்சு. தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படின்னா வட இந்தியாவுல எப்படி இருக்கும்னா நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பல ஸ்தாபனங்களுக்கு வந்த அந்த பொருளாதார உதவிகள் நிறுத்தப்பட்டு பல ஸ்தாபனங்கள், பல மிஷனரி ஸ்தாபனங்கள், பல திருச்சபைகள் பொருளாதாரத்தில் குறைவுபட்டிருக்கிறது. இப்ப கொஞ்சம் யோசிங்க. அந்த பொருளாதாரத்துல குறைவுபட்டிருக்கிற அந்த ஊழியங்களுக்கு, மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு கிறிஸ்துவை ஒரு முறை கூட அறியாத இடத்தில் கிறிஸ்துவை அறிவிக்கிற அவர்களுக்கு அந்த குறைவை நிறைவாக்க நம்ம செய்யற உதவி இருக்கு தெரியுமா? அப்போ பரிசுத்தவான்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்கள். யார் அவங்க? பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்களுக்கும் குறைவு வருங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பரிசுத்தவான்கள்னா அது வேற பக்கம் போக வேண்டாம். பரிசுத்தவான்களும் குறைவுபட்டிருக்கிறார்கள். குறைவு வரலாம். ஆனா நீங்க செய்யற உதவி, இப்ப நீங்க மிஷனரி ஊழியத்தை தாங்கலாம், மிஷனரி ஊழியத்துக்கு நீங்க கொடுக்கலாம். இப்போ நான் கூட என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, என்னால அந்த ஊழியத்தை செய்ய முடியல. எனக்கு அழைப்பு தாராபுரத்துல இருக்கு. நான் தாராபுரத்துல ஊழியம் செய்யறேன். ஒருவேளை வட இந்திய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு அவங்க அங்க ஊழியம் செய்யறதுனால நாங்க என்ன பண்றோம், நான் வந்து இங்க ஒரு ப்ரமோஷன் ஒர்க்கரா நானும் இன்னொரு சகோதரரும் சேர்ந்து இங்கு தாராபுரம் பகுதியில கொடுக்கிற சில குடும்பங்கள்ட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கி அருமையான அண்ணன் ஜெபக்குமார் அவங்க கையில் நாங்க கொடுத்துடுறோம். அது இல்லாம தனிப்பட்ட முறையில எங்களுடைய திருச்சபையின் மூலமாக இன்னொரு ஊழியத்தை நாங்க தாங்குறோம். ஒரு மிஷனரியை நாங்க தாங்குறோம். எங்க திருச்சபையின் மூலமா ஒரு மிஷனரியை தாங்குறோம். அது இல்லாம எங்க திருச்சபையில சேர்ந்தவங்க இன்னும் எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் சேர்ந்து ஒரு 6 குழந்தைகள் படிப்பதற்கு உதவி செய்யறோம். இதை ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் குறைவு நிறைவாகும் பொழுது அவர்கள் தேவனை ஸ்தோத்தரிப்பார்கள். அதுக்கு நம்ம காரணமா இருக்கணும். அப்படின்னா நம்மளால முடிஞ்ச உதவிய அவர்களுக்கு செய்யும் பொழுது அவர்கள் தேவனை ஸ்தோத்தரிப்பார்கள். நான் பவுல் அதை சொல்றாரு. இன்னும் எனக்கு நேரம் இல்ல. நான் வேகமா சில விஷயங்களை சொல்றேன். ரோமர் 16 எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. அந்த வரும்போது சொல்லுவாரு, கெங்கிரையா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய பெபேயாளை வாழ்த்துங்கள். அவ சொல்லுவா, அவர் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவா இருந்தார். ஏன்னா பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவள் உதவி செய்தார். அதுக்கப்புறம் கடைசியில போட்டிருக்கோம், என்னையும் சபை அனைத்தையும் விசாரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான்னு போட்டிருக்கோம். இதுக்குள்ள எல்லாம் போய் விவரிப்பதற்கு எனக்கு நேரம் பத்தல. ஏன்னா அதுல அதை யாரு எழுதுனா அது என்னங்கிறத சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் நீங்கள் உதவி செய்தால் அவர்கள் தேவனை ஸ்தோத்தரிப்பதற்கு நீங்கள் காரணமாவீர்கள். முதல் காரணம், கிறிஸ்துவை நீங்கள் அறிவித்தால் அவர்கள் தேவனை துதிப்பதற்கு நீங்கள் காரணம். கிறிஸ்துவின் கிரிய உங்க மூலம் வெளிப்பட்டால் அவர்கள் தேவனை ஸ்தோத்தரிப்பதற்கு நீங்கள் காரணம். மூணாவது, பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள், ஊழியர்கள், மிஷனரிகள், குறைவுபட்டிருக்கிற ஸ்தாபனங்கள், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து அது நிமித்தம் அவர்கள் கர்த்தரை துதித்தால் அந்த துதிக்கு அவர்கள் துதிப்பதற்கு நீங்கள் காரணம். அப்போ அவர்கள் தேவனை துதிக்கிறாங்க இல்லையா? அப்போ தேவனை துதிப்பதற்கு நம்ம காரணமா, தேவ நாமம் தூஷிக்கப்படுறதுக்கு நம்ம காரணமா? நான் தூஷிக்கப்படுறதை பத்தி அதிகமா பேசல.
ஆனா சில வார்த்தைகளை சொல்றேன், வேதனையோடு சொல்றேன். இன்றைக்கு நடக்கிற அநேக ஊழியங்கள் மூலமா, அநேக காரியங்கள் மூலமா கர்த்தருடைய நாமம் என்ன செய்யப்படுதுன்னா தூஷிக்கப்படுது. இப்ப நான் இருக்கிற இந்த ஊர்ல கூட அருமையான அண்ணன் சொன்னது போல ஆதி நாட்கள்ல எல்லிஸ் துரை அவங்க மிக அருமையான ஊழியத்தை செஞ்சிருக்காங்க. மிக அருமையான ஊழியத்தை செஞ்சிருக்காங்க. அது நிமித்தம் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஆனா என்ன வேதனைன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளா இல்லை. அப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளா இல்லாததுனால அநேகர் என்ன செய்யறாங்க, கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னா வேற மாதிரிலாம் பேசுறாங்க. நான் இதை வேதனையோடு சொல்றேன். இந்த ஊர் மட்டுமல்ல, பல இடங்கள்ல தப்பா நினைக்காதீங்க, சபைக்குள்ள அடிதடி நடக்குது. அப்ப சபைக்குள்ள அடிதடி நடந்தா கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுமா, மகிமைப்படுமா? நீங்களே யோசிங்க. கோயம்புத்தூர்ல நியூஸ், ஏன்னா இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம்னால நியூஸ்ல எடுத்து போட்டுறாங்க. ஒரு சின்ன காரியம் நடந்தாலும் உடனே அது என்ன வந்துருது, வீடியோ வந்துருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சபைக்குள்ள சேர் எடுத்து மண்டையை உடைச்சா கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுமா, மகிமைப்படுமா? கொஞ்சம் யோசிங்க. ஆதி மிஷினரிகள் தங்கள் வேர்வையை ரத்தமாய் சிந்தி இந்த தேசத்தில் அதுவும் குறிப்பா தமிழகத்தில் தென் மாவட்டம், இன்னும் தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களையும், ஒரு சில மாவட்டங்கள்ல தான் அதிகமா இல்லை, மற்றபடி பல காரியங்களை செய்தார்கள். அண்ணன் கூட குறிப்பிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் உண்டு, பள்ளிக்கூடம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா வேதனையோடு சொல்றேன், அது நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படல. ஒரு காலத்துல அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் காரணமா இருந்துச்சு. கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் அநேகர் கிறிஸ்துவை அறிவதற்கு காரணமா இருந்தது. கிறிஸ்தவ மருத்துவமனைகள் அநேகர் கிறிஸ்துவை அறிவதற்கு காரணமா இருந்தது. கிறிஸ்தவ ஹோம்கள், விடுதிகள் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு காரணமா இருந்தது. இன்னொன்னு சொல்றேன், எங்க ஊர்ல தாவீதின் தயவுன்னு இருந்துச்சு, வேர்ல்டு விஷன். தாவீதின் தயவுல காலையில என்ன செய்வாங்க தெரியுமா, சாப்பாடு கொடுப்பாங்க, காலையிலே ஒரு அழகான டிவோஷன் எடுப்பாங்க. அது அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு காரணமா இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு சில கல்வி ஸ்தாபனங்கள், ஒரு சில திருச்சபைகள், எந்த திருச்சபையின் மூலம் எந்த கல்வி ஸ்தாபனங்கள் கிறிஸ்துவை புறஜாதிகள் அறிவதற்கு காரணமா இருந்ததோ, அதே கல்வி ஸ்தாபனங்கள், அதே திருச்சபைகள் இன்றைக்கு கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படுவதற்கு காரணமா இருக்கு. நான் இருக்கிற தாராபுரமும் அதற்கு ஒரு அதுல ஒரு இருக்கு. இதே மாதிரி நிறைய ஊர் இருக்கு. சபைகளுக்குள்ள அடிதடி, சபைகளுக்குள்ள கெட்ட வார்த்தை, ஐயர்வாள் அங்கேயே கிழிக்கிறது, சட்டை எட்டி பிடிக்கிறது, இது எல்லாம் சோசியல் மீடியால வந்துருது, வீடியோ வெளியே வந்துருது. தேவ நாமம் தூஷிக்கப்படுகிறது. நீங்க தேவ நாமம் தூஷிக்கப்படுறதுக்கு காரணமா இருக்கீங்களா, இல்ல தேவனுடைய நாமம் துதிக்கப்படுவதற்கு காரணமா இருக்கீங்களா? நிறைய இருக்குங்க பைபிள்ல. தாவீத பத்தி கர்த்தர் சொன்னார், அந்த ஒண்ணை மட்டும் நான் சொல்றேன். தாவீத பத்தி கர்த்தர் சொல்லுவார் இல்லையா, தாவீது தவறு செய்யும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சத்துருக்களுக்கு மத்தியில, அந்த வசனத்தை படிச்சிடுறேன், 2 சாமுவேல் 11வது அதிகாரம். நீ காரணமா இருந்துட்டான்னு சொல்லுவோம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம். 2 சாமுவேல் 12ல கர்த்தர் வேதனையோடு சொன்ன காரியம். 2 சாமுவேல் 12:14 படிக்கிறேன். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போயிட்டான். இதுல தாவீது இருக்காரு, சவுலை சொல்லலாம், சில ராஜாக்களை சொல்லலாம், நேரம் இல்லை. தாழ்மையாய் கேட்கிறேன், நம்ம ஒரு தீர்மானத்தோடு வாழ்வோம். ஆண்டவரே, ஏன் மூலம் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படணுமே தவிர ஒருபோதும் தூஷிக்கப்படக்கூடாது. ஒருபோதும் நம்முடைய தவறான நடவடிக்கையினால கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்பட்டு விடக்கூடாது. அப்படி தூஷிக்கப்படுவதற்கு நாம் காரணமா இருக்கக்கூடாது. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையாம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன்
நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்துமா, சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி, ஆத்துமா, சரீரம் அர்ப்பணித்தேன்.